Yes, sir. Every set is called a null set. அப்ப அவனுக்கு வந்து ஆட் நம்பரோட செட்டு தெரியும். 1, 3, 5, 7, டாட் 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 போயிட்டே இருக்கும். அப்ப நோ ஈவன் நம்பர். ஆட் செட்ல ஒரு ஈவன் நம்பர் கூட இல்ல. ஒரு ஈவன் நம்பர் இருந்தா தான் 2 ஆல டிவைட் ஆகும். 2 இஸ் கால்ட் ஈவன் நம்பர். அப்ப அந்த 2ங்கிறது ஈவன் நம்பர் வந்து இதுல இல்ல. அப்படிங்கிற ஒரு ஈவன் நம்பர் கூட இல்ல. அதனால டிவைட் ஆகாது. அதனால இதுக்கு பேர் என்ன? நல் செட். கரெக்டாப்பா? Yes, sir. சரி அடுத்து என்ன சொல்றான்? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் என்ன? எது ஸ்டார்டிங் எலிமெண்ட் பிரைம் நம்பர்? Set ஆ? even set of even primes 2. 2 மட்டும் தான் பிரைம் நம்பரா இருக்கும் ஈவன்ல. அப்ப இட்ஸ் நாட் ஏ நல் செட். எக்ஸாம்பிள் ஆஃப் நல் செட் தான் கேக்குறான். நல் செட் கேக்குறான். அப்ப இட்ஸ் நாட் ஏ நல் செட். கரெக்டா? Yes, sir. அடுத்தது x X is is a natural number less than 5. அப்படின்னு என்னென்ன கிடைக்கும்? நேச்சுரல் நம்பர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, so less than 5 ஆ, natural numbers 1 2 ஆ, 1 2 3 4 ஆ, 5 6 ஆ. and 7. ஈக்குவலா வரும் அது. 5 எதுக்கு வருது? லெஸ் தேன்னா 1, 2, 4. கரெக்டா? Yes, sir. லெஸ் தென் 5 என்ன? 2 கேஸ் கொடுக்குறேன். 2 கேஸ் பாசிபிளா காமனா இருக்குதா தான் பாசிபிள். இங்க பாருங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1, 2, 3, 4. கிரேட்டர் தேன் 7 என்னது? So greater than 8, 9 9, போயிட்டே 10. இருக்கு. Yes, sir. போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் கிரேட்டர். அப்ப 2 பாசிபிள் இருக்குமா? எக்ஸ்ங்கிறது என்னது? கண்டினியூஸ் இருக்கலாம். 2 பாசிபிள் இருக்குமா? Yes, sir. ரெண்டும் பாசிபிள். அப்ப காமனா எழுத முடியுதுன்னா நல் செட். சரிங்களா? சரி இட்ஸ் நாட் ஏ நல் Yes, sir. செட். காமனா எழுத முடியலன்னா இஸ் எ நல் செட். எழுத Null முடியுமா set. முடியாதா? அப்படிங்கிறது தான். எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். நேச்சுரல் நம்பர் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5னா 1ல இருந்து 4 அண்ட் 8ல இருந்து இன்ஃபினிட்டி. கரெக்ட்டுங்களா? Yes, sir. ஓகே அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? y is a pointer. y is a common point of the parallel to parallel. காமன் பாயிண்ட் இருக்குமா parallelக்கு? டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுப்பீங்களா? காமன் பாயிண்ட் இருக்காது. இது ஒரு லைன் இது ஒரு லைன். ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் இருக்குதா? Yes, sir. No, sir. அப்ப இஸ் கால்ட் ஏ நல் செட். கரெக்ட்டா? Yes, sir. அப்ப இது என்னது? இது நல் செட். Null set. கிளியரா? Yes, sir. Clear, sir. செகண்ட் தான் போட்டுட்டு நினைக்கிறேன். செகண்ட் எல்லாமே முடிச்சிட்டுமா? Yes, sir. இது என்னமா சொல்லிக்கிறாங்க பார். செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் ஸ்டேட் த ஆன்சர். ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்னு கேட்டுக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Set of lines which are parallel to the x-axis. எத்தனை பேரல் லைன் இருக்குப்பா? ஃபைனைட் பேரல் இருக்குமா இன்ஃபைனைட் பேரல் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில். ஓகே. Yes, sir. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எத்தனை இருக்கும்? இன்ஃபைனைட் பேரல்ஸ் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? Yes, sir. எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டால் சரி ஒய் ஆக்சிஸ் கேட்டால் சரி அது இன்ஃபினிட்டி பேரல்ஸ் தான் இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஒய் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ பேரல் லைன் தானே கேட்குறாங்க. Yes, sir. பேரல் லைன் யார் வருவா? எக்ஸுக்கு பேரல் என்ன பாருங்க. எவ்வளோ லைன் போடலாம்? போட்டுட்டே போயிட்டு இருக்கலாம். கரெக்டா? Yes, sir. கீழேயும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பேரல் லைன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரல் லைன். அப்போ இது வந்து ஃபைனைட் செட்டா இன்ஃபினிட் செட்டா கேட்டால் என்ன எழுதுவீங்க? Infinite set. கரெக்டுங்களா? Yes, sir. செட் ஆஃப் ஆல் ஆல்பாபெட்டிக் Sir, இங்கிலீஷ். finite. சூப்பர். ஃபைனைட். Finite set. செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள் 5. Infinite, sir. வெரி குட். சூப்பர். அது இண்டிஜரா இல்லை எதுவுமே கொடுக்கலாமே. அப்போ Yes, ப்ளஸ் sir. ஆர் மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 டாட் 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 போயிட்டு இருக்கும். இம்ப்ரிண்ட் செட். சரிங்களா? Yes, sir. நான் எழுதிக்கிறேன் நிமிஷம். நோட் பண்ணிக்க. என்னாச்சு டெஃபினேஷன் புரியலன்னா கேட்டு கிடக்குன்னு. Yes, sir. Multiple of infinite.
Yes, sir. எல்லாம் எழுதிட்டீங்களா? Yes, sir. Right. அதுல இன்னும் தேர்ட்ல இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. Set of animals living on the earth. என்னவா இருக்கும்? எத்தனை வருஷம் Animals. உசுரோட இருக்கும்? ஒவ்வொரு அனிமல்ஸும் 18 வயதுக்கு தானே. நம்ம வருஷமும் உசுரோட இருக்கும் போது நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? செட் ஆஃப் லிவிங் ஆன் த எர்த். ஒரு குறிப்பிட்ட இதுல போயிருவாங்க எல்லாம் கரெக்டா அனிமல்ஸ்லாம். Yes, sir. அப்ப அது 18 இன்ஃபினிட்டா? அது வந்து ஒரு 18 இன்ஃபினிட்டா? Sir, லிவிங் 18 தானே இருக்குது. 18 தானே இருக்க போகுது. எப்படி இன்ஃபினிட்டா இருக்க போகுது? இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டை நோட் பண்ணி இந்த வேர்டோட மீனிங் என்ன? லிவிங் சார். லிவிங்கோட மீனிங் என்ன? லிவிங்னா உயிர் வாழ்றது. உயிர் வாழ்றது எல்லாமே குறிப்பிட்ட வயசுல போயிருவாங்கல்ல. நான் அனிமல்ஸ் எந்த அனிமல்ஸ் எடுத்தாலும். எஸ் சார். டாகுக்கு 10 இயர்ஸ், என் பூனைக்கு இப்போ 9 இயர்ஸ், அந்த மாதிரி ஒரு இயர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண. டைகருக்கு குறிப்பிட்ட இயர்ஸ், எலிஃபண்ட் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் இருக்குல்ல. அப்போ எவ்வளவு அது 18 தானே. ஒரு 100 இல்லை 10 அந்த பாடியோட கெழுத்து பொறுத்து நம்மளுக்கு மாறும். கரெக்டா? எஸ் சார். கரெக்டாம்மா? எஸ் சார். நான் 18 வச்சுக்கலாமா இன்ஃபினிட் வச்சுக்கலாமா? ஃபைனைட். செட் ஆஃப் ஆல் ஆரிஜின் த்ரூ த சர்க்கிள். அப்ப ஆரிஜின் வச்சு எத்தனை சர்க்கிள் போடுவீங்க? சரி, இன்ஃபினிட் சார். சூப்பர் ரகன். இன்ஃபினிட் தான். ஏன்னா இங்க பாருங்க, இது ஆரிஜின், இது ஆரிஜின் பேஸ் பண்ணி, இது ஆரிஜின் பேஸ் பண்ணி, எல்லாமே சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் தானே. எஸ் சார். அப்படியே போயிட்டு இருக்கு. ஆரிஜின் பேஸ் பண்ணி சர்க்கிள் போயிட்டு இருக்கும். அப்ப இன்ஃபினிட் சர்க்கிள்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். அப்படி தெரியல ஜஸ்ட் திங்க் பண்ணி ட்ரா பண்ணு. இப்போ உனக்கு இது 18 இன்ஃபினிட்டா தெரியலங்கிற, அப்ப அது மாதிரி திங்க் பண்ணி போடு. சரியா? எஸ் சார். ஓகே சார். ஃபோர்த் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் நீ தான் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் இதில் ஆன்சர் முடியுமோ அதை நீங்கள் போடுங்க பார்க்கலாம். சரியா? எஸ் சார். A is equal to B or not? The following is whether A is equal to B or not. A equal to B or not அப்படின்னு என்னது? இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க இருக்கணும். A இருக்கிற எலிமெண்ட் பாருங்க. A இருக்குது, A இருக்குது. எஸ் சார். B இருக்குது, C இருக்குது, C இருக்குது, D இருக்குது, D இருக்குது. இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட் இங்க இருந்துன்னா both are equal, otherwise it's not equal. Therefore A equal to B. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. 4, 8, 12, 16. சார், A is not equal to B. ஆமா, ஏன்னா 16 இருக்குது, 12 இல்லை. இது வெறும் 12 இருக்குது. அப்போ A is not equal to B. சரிங்களா? எஸ் சார். 2, 4, 6, 8, 10. 4, 6, 8, 10. நீங்க என்ன சொல்லலாம்? X is a positive even integer. அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் என்ன வரும்? 2, 4, 2, 4, 6, 8, 10. A is equal to B. A equal to B. சரிங்களா? அடுத்தது x is to x multiple of இப்போ இதை மட்டும் ஆன்சர் பண்ண. ஒரு போன் வந்துட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. நான் இது மட்டும் பண்ண, நான் ஆன்சர் சொல்றேன். ஹலோ ஹலோ, என்னமா கிளாஸ்ல இருக்கிற இத்தனை தடவை ஏமா போன் பண்ணிட்டு இருக்கிற? சொல்லு ராகண்ணு, சொல்லு. ஹலோ, தேங்க்யூ. சரி, நான் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் பாரு. சாரி டேக்கண்ணே, சொல்றேங்கண்ணே. அது என்ன புரிஞ்சுதா? சாரி, கண்டினியூஸ் கால் வந்தனால எடுக்க வேண்டியது. சரி, நான் எடுத்துருக்க மாட்டேன், சாரிமா. ஓகே, இப்போ x is multiple of 10 அப்படின்னு என்ன கிடைக்கும்? சார் 10, 20, 30. ஏன்னா லெஸ் தென் எதுவும் குடிக்கல, கிரேட்டர் தென் குடிக்கல, அது பாட்டு போயிட்டு இருக்கும். அப்ப பிங்கிற செட் என்னது? தப்பாகுது. 10, 15 ஒரு எலிமெண்ட் வந்துச்சு, 25 ஒரு எலிமெண்ட் வந்துச்சு. அப்ப A is not equal to B. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கண்ணா? எனர்ஜி டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார்.
வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது நடக்குன்னு. Sir, next for fifth question, sir. ம். சொல்லுங்க. The sets pairs is ஈக்குவலான்னு கேட்குறான். கிவன் ரீசன் கேட்குறான். உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லயோ 9th ஸ்டாண்டர்ட்லயோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றத கத்துருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்பதான் ஆன்சர் தெரியும். ஏன்னா ஏக்கு சொல்லிட்டான். ஏக்கு என்ன சொல்லிட்டான்? 2,3ன்ட்டான். சரி, ஏ வந்து 2,3. எனக்கு பி தெரியாது. எனக்கு பி தெரியும்னு என்ன பண்ணணும்? இந்த Sir, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். the x equal to minus b plus or minus root b square minus 4ac divided by 2a. அந்த ஃபார்முலாவே போட்டியா? ஃபேக்டரைஸ் மெத்தட் வேண்டாமா? சரி, உனக்கு எது பிடிக்குமோ அதே போட்டுங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ பார்த்து போட்டுக்கோ. நீ சொன்னது இந்த ஃபார்முலால போட்டுக்கிறத நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்ட்டு. நானும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீ எது மெத்தட் ஃபாலோ பண்ணியோ அந்த மெத்தட் நீ ஃபாலோ பண்ணி போடு. சரியா? Yes, sir. அப்ப ஏபிசி வேல்யூ வேணும் நமக்கு. கரெக்டா? Yes, sir. A equal to என்ன? 1. B equal to எவ்வளவு? 5. C equal to எவ்வளவு? 6. கரெக்ட்டுங்களா? இது எல்லா வேலையும் இங்க அப்ளை பண்ணணும். சரிடா கண்ணு? Yes, sir. Okay, sir. அப்ளை பண்ணி சொல்றேன், இல்ல நான் அப்ளை பண்ணட்டுங்களா? சரி, நானும் போடுறேன், நீயும் போடுங்க. நீ அங்க போடுங்க, நான் இங்க போடுறேன். சரியா? Yes, sir. போட்டீங்களா? Yes, sir. X equal to minus 2 and comma minus 3. அப்ப பிங்கிற செட்டுக்கு என்ன கிடைக்குது? -2, -3. பட் ஏங்கிற செட்டு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துக்குது. என்ன சொல்றோம்? 2, 3. இது 2, நெகட்டிவ் வேல்யூ 3. அண்ட் இது பாசிட்டிவ் வேல்யூ. ரெண்டு ஈக்குவலா? நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவலா? அப்ப நாட் ஈக்குவல். அப்ப பி No, இஸ் sir. நாட் Not ஈக்குவல். equal. கிளியர் அப்பா? Yes, sir. அடுத்தது ரெண்டு ஈக்குவலா? இது செட் ஆப் லெட்டர் போடுங்க. இது செட் ஆப் லெட்டர் என்ன வரும்னு சொல்லுங்க. பாலுக்கு என்ன லெட்டர் வரும்? ரிப்பீட்டடா அடிச்சிட்டு வேணும். ரிப்பீட்டட் என்ன? ஒரு ரிப்பீட்டட். OL. அப்ப F Yes, sir. O FOLW. L, W. அப்ப இது சொல்லுங்க. W, O, O, L, F. அப்ப செக் பண்ணுங்க. W, W இருக்குது. O, O இருக்குது. L, L இருக்குது. F, F இருக்குது. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் செட் தான். சரிங்களா? Yes, sir. ஆர்டர் மாறி இருக்குது. லெட்டரோட எந்த பிளேஸ் தான் மாறி இருக்குது தவிர ரெண்டு எவ்வளவு கவுண்டிங் இருக்குதோ அவ்வளவு கவுண்டிங் தான் இருக்குது. அதே மாதிரி லெட்டர் எல்லாமே சேமா தான் இருக்குது தவிர வெவ்வேறு லெட்டர்ஸ் அங்க இல்ல. சரிங்களா? Yes, sir. இப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் செட்ஸ் தான். சரிங்களா? Yes, sir. Okay, sir. என்ன டவுட் இருக்குதுன்னு? Sir, doubt இல்லைங்க சார். கிளியர் இருக்குது இல்ல? எஸ் சார், கிளியர் டவுட் இல்ல அப்படின்னா 6th கொஸ்டின் நான் வெயிட் பண்றேன். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். 6th கொஸ்டின் இங்க இன்சர்ட் பண்ணிட்டேன். அவனே கொடுத்துட்டான். ABCDEF நீயே வச்சுக்கோ, இதுதான் அப்படின்ட்டான். இதுல நீயே செலக்ட் பண்ண சொல்லிட்டான். செலக்ட் த ஈக்குவல் செட்ன்ட்டான். எதுல ஈக்குவலா இருக்க போகுது? அப்ப எத்தனை லெட்டர் கொடுத்துக்கலாம்? A 1 2 3 4 5 6 7 and 8. எவ்வளவு செட்டு கொடுத்துக்கிறாங்க? எதுல ஈக்குவல்? சார் திங்க் பண்ணி சொல்ல ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துங்க. ஏ எடுத்துட்டு இங்க இருக்கிற எல்லா செட்டும் செக் பண்ணுங்க. 2 4 8 12. எதுக்குமே ஈக்குவல் இல்ல. கரெக்ட்டா? எஸ் சார். பி எடுத்துங்க. பி எடுத்துட்டு எல்லாத்துக்கும் செட் பண்ணுங்க. ஏ வந்து எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. சார் பி சார் பி வந்து டி ஈக்குவல்ஸ். யாருக்கு ஈக்குவல்? அதான் எழுத சொல்றேன். யாருக்கு ஈக்குவல்? சார் டிக்கு டி 1 2 3 4 இங்க 1 2 3 4 இருக்குது. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இது எழுதிக்கிட்டீங்க. செகண்டுக்கு என்ன இருக்குது பாருங்க. எத்தனை பாசிபிள் இருக்குது பார்க்கலாம். அடுத்தது 4 8 12 14. நாட் ஈக்குவல் எதுவுமே இல்லை சார். அப்ப சிக்கும் எந்த எலிமெண்ட் இல்லை. சரி. டிக்கு தான் எழுதிட்டீங்க. அடுத்து இக்கு பாருங்க. இ யாருக்கு ஈக்குவல்? சார் இக்கு ஜி ஈக்குவல் சார். ஜி ஈக்குவல். அதே மாதிரி கச்சு ஜினா எஃப் யாருக்கு ஈக்குவல் அண்ட் கச்சு யாருக்கு ஈக்குவல்? இது 0,1 கொடுத்துக்கிறோம். இது 0,ஏன்னு கொடுத்துக்கிறோம். அப்ப கச்சும் எப்போ எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. கரெக்டுங்களா? ஈக்குவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ஈக்குவல். சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். அப்போ நம்மளுக்கு என்னது? பி ஈக்குவல் டி தெரியுது அண்டு இ ஈக்குவல் ஜி தெரியுது. மற்ற எந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுக்குமே எது ஈக்குவல் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா தம்பி? எஸ் சார். இதுலேருந்து வேற எனர்ஜி டவுட் இருந்தால் பார்க்கலாம். நம்ம அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணலாம்.